வணக்கம் முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இந்தியா டூ வீலர் மார்க்கெட்ல இருக்கிற ரெண்டு பெரிய தலைகள், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அப்புறம் பஜாஜ் ஆட்டோவை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அவங்களோட இப்போ வெளியான Q1 FY26 நிதிநிலை முடிவுகள், அனலிஸ்ட் கால் குறிப்புகள் எல்லாம் வச்சு என்ன நடக்குதுன்னு ஒரு அலசல். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வளர்ந்துருக்காங்க. ஆனா அவங்க போன பாதை கொஞ்சம் வேற வேற. டிவிஎஸ் நல்ல வால்யூம் growth காட்டியிருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்க பிடி நல்லா இருக்கு. ஆனா பஜாஜ் ஆட்டோ அவங்க எக்ஸ்போர்ட்டை நிறைய நம்பி இருக்காங்க. சரி சரி. சோ அவங்களோட முக்கிய நம்பர்ஸ், அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்கும். ஓகே, நம்பர்ஸ்ல ஆரம்பிக்கலாம். அப்போ டிவிஎஸோட ரெவென்யூ, அதாவது வருவாய் 10,081 கோடி ரூபாய். இது போன வருஷத்தை விட 20% அதிகம். YOY growth. ஆமா, நல்ல வளர்ச்சி. அவங்களோட PAT, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 779 கோடி. இது இன்னும் அதிகம். YOY 35% கூடியிருக்கு. அவங்க வால்யூம், விற்பனை எண்ணிக்கை அதுவும் 17% ஏறி 12.77 லட்சம் யூனிட்ஸ் ஆயிருக்கு. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, டிவிஎஸ் கிட்ட இருந்து இது ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். எல்லா பக்கமும் வளர்ச்சி தெரியுது. ஆனா இப்ப பஜாஜ் ஆட்டோ பக்கம் வாங்க. சொல்லுங்க. அவங்க ரெவென்யூ 13,133 கோடி. டிவிஎஸ் விட அதிகம்தான். ஆனா YOY growth 10% தான். ஓஹோ, கம்பேர் பண்ணா கம்மிதான். ஆமா, PAT 2,210 கோடி. அதுவும் 14% YOY வளர்ச்சி. இதுவும் ஓகே. ஆனா இங்க தான் முக்கியமான விஷயம். அவங்க மொத்த வால்யூம், அதாவது யூனிட்ஸ் வித்தது 11.1 லட்சம். அது போன வருஷம் இதே அளவுதான். YOY growth இல்ல, ஃபிளாட். ஏன் அப்படி? அதுக்கு காரணம் அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ், உள்நாட்டு விற்பனை 8% குறைஞ்சிருக்கு. ஓஹோ. ஆனா எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி 16% அதிகரிச்சிருக்கு. அதனாலதான் மொத்தத்துல growth engines வேற வேறன்னு சொன்னேன். புரியுது. டொமஸ்டிக்ல அடி வாங்கினாலும் எக்ஸ்போர்ட் காப்பாத்திருக்கு பஜாஜ. சரி, லாப வரம்புகள், ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின்ஸ் எப்படி இருக்கு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். டிவிஎஸோட EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னா 12.5%. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா. பஜாஜோட மார்ஜின் இன்னும் அதிகம், 19.7%. ஆனா அவங்க மார்ஜின் YOYயும் சரி, போன குவார்ட்டர் QOQம் சரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்? என்ன காரணம் சொல்றாங்க? அவங்க சொல்றது ரூபாய் மதிப்பு ஏறினது, அப்புறம் ரா மெட்டீரியல் காஸ்ட் பிரஷர், இதெல்லாம் ஒரு காரணம். இருந்தாலும் விலை ஏத்துனது, ப்ராடக்ட் மிக்ஸ் மாத்துனது, இது மூலமா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இவங்க எங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் விரிவா பேசுவோமா? டிவிஎஸ் கிராமப்புற சந்தை அப்புறம் பிரீமியம் பைக்ஸ்ல வளர்ச்சி இருக்குன்னு சொன்னதா சொன்னீங்க. கரெக்ட். டிவிஎஸ் பல ஏரியால வளர்றாங்க. மோட்டார் சைக்கிள்ஸ், ஸ்கூட்டர்ஸ், 3 வீலர்ஸ், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ரூரல் மார்க்கெட், பிரீமியம் செக்மெண்ட் எல்லாத்துலயும் ஒரு முன்னேற்றம் தெரியுது. முக்கியமா EV, எலக்ட்ரிக் வாகனங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவங்க EV ரெவென்யூ மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிராமங்கள்லயும் EV கொண்டு போக பிளான் இருக்கு அவங்களுக்கு. கூடவே அந்த பிரீமியம் நார்டன் பிராண்ட் இருக்குல்ல, அதையும் நல்லா வளர்த்துட்டு வராங்க. அப்போ டிவிஎஸ் ரொம்ப டைவர்சிஃபைட் ஆக போறாங்க போல. சரி, பஜாஜ் பக்கம் வருவோம். அவங்க டொமஸ்டிக் வால்யூம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு? பஜாஜோட கதை வேற. அவங்களோட அசைக்க முடியாத பலம் எக்ஸ்போர்ட் தான். அதுலதான் அவங்க ராஜா. ஆமா, நம்பர்ஸ்லே தெரியுது. 16% வளர்ச்சி. குறிப்பா ஆப்பிரிக்கா, லாட்டாம், ஏஷியா மாதிரி மார்க்கெட்ஸ்ல நல்லா பண்றாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது சரக்கு வாகன ஏற்றுமதி, அது 32% உயர்ந்திருக்கு. இது பெரிய விஷயம். ஓஹோ. உள்நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க கவனம் இப்போ பிரீமியம் பைக்குகள் மேலயும், அப்புறம் அவங்களோட சேட்டக் EV மேலயும் தான் இருக்கு. சேத்தக் பத்தி சொல்லுங்க, எப்படி போகுது? சேத்தக்கோட ரீட்டைல் சேல்ஸ் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணா 2 மடங்கா இருக்கு. இது அவங்களோட டொமஸ்டிக் ரெவென்யூல 20%க்கு மேல கான்ட்ரிபியூட் பண்ணுது இப்போ. அடையப்பா, அப்போ சேத்தக் நல்லா பிக்கப் ஆயிருக்கு. ஆமா, பிக்கப் ஆயிருக்கு. ஆனா இங்கேயும் ஒரு ஆனாவா? ஆமா, EV பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான சவால் இருக்கு ரெண்டு பேருக்குமே. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா. என்னது? டிவிஎஸ் மேக்னெட் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஆனா மேனேஜ் பண்றோம்னு சொல்றாங்க, கொஞ்சம் டிப்ளோமேட்டிக்கா. சரி. ஆனா பஜாஜ் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க, ரேர் எர்த் மேக்னெட் ஷார்ட்டேஜ் இருக்கு. அதனால அடுத்த குவார்ட்டர் Q2ல அவங்க பிளான் பண்ண EV ப்ரொடக்ஷன்ல 50-60% தான் பண்ண முடியும்னு. ஐயோ, இது பெரிய செட்பேக் ஆச்சு. ஆமா,
இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க கட்டுப்பாடு. இது டெம்பரரி இஷ்யூவா இல்லாம ரொம்ப நாள் நீடிச்சா இது ஈவி மார்க்கெட்ல அவங்க கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா டிவிஎஸ் மாதிரி ஆளுங்க ஈவில இவ்ளோ அக்ரெசிவா இருக்கும்போது இது பஜாஜுக்கு நல்லது இல்லையே. நிச்சயமா இது போட்டி சூழலையே மாத்தலாம். ஏற்றுமதி பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். 2 பேருக்குமே முக்கியம்னு சொன்னீங்க. ஆமா, பஜாஜோட எக்ஸ்போர்ட் வந்து 4.76 லேக் யூனிட்ஸ், 16% growth. இது அவங்க மொத்த வால்யூம்ல கணிசமான பங்கு. டிவிஎஸ் டிவிஎஸ்க்கும் இன்டர்நேஷனல் பிசினஸ் நல்லா வளர்ந்திருக்கு. 40%க்கு மேல growth. ரெவென்யூ வந்து 2487 கோடி. அவங்களுக்கும் ஆப்பிரிக்கா, லாட்டம் எல்லாம் நல்லா ரிகவர் ஆகி வருது. ஸோ 2 பேருமே எக்ஸ்போர்ட்டை விட மாட்டாங்க. அது ஒரு கீ growth டிரைவர். சரி, இப்போ இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு, நீங்க என்ன முக்கிய தகவலை கொடுக்க விரும்புறீங்க? ஒரு டேக்அவே மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா 2 ஜாம்பவான்கள், ஆனா வளர்ச்சியை அடைய அவங்க போற ரூட் வேற. டிவிஎஸ் வந்து ஒரு பரந்த டொமெஸ்டிக் growth காட்டுறாங்க, வால்யூம் நல்லா இருக்கு. ஈவி, பிரீமியம் பைக்ஸ், நார்டன் இதுல பெரிய பெட் வைக்கிறாங்க. செலவை சமாளிக்க விலை ஏத்தவும் தயாரா இருக்காங்க. ரைட். பஜாஜ் வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட் பலத்தை நம்புறாங்க. அப்புறம் அவங்களோட ஃபைனான்ஸ் ஆர்ம் பஜாஜ் ஆட்டோ கிரெடிட் அதையும் வளர்க்கறாங்க. ஆனா இப்போதைக்கு ஈவி சப்ளை செயின்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. 2 பேருமே பிரீமியம் மாடல்ஸ் மேல ஒரு கண் வச்சிருக்காங்க. அப்போ சுருக்கமா சொன்னா டிவிஎஸ் வந்து பிராட் பேஸ்டு டொமெஸ்டிக் மொமெண்டம் பிளஸ் ஈவி புஷ். பஜாஜ் வந்து எக்ஸ்போர்ட் டாமினன்ஸ் பிளஸ் பிரீமியம் ஃபோக்கஸ் பிளஸ் ஷார்ட் டேர்ம் ஈவி சப்ளை ஹர்டல். இதுதானே? சரியா சொன்னீங்க. நம் மற்றொரு உரையாடலில் மீண்டும் சந்திப்போம்.